ஆனா எனக்கு சும்மாலாம் இந்த வீட்டை எழுதி வைக்க தேவையில்லை. அதுக்கான காசை என் அப்பாவோ இல்லை என் டேடியோ கொடுப்பாரு தாத்தா. அதனால எனக்கு இந்த வீடு ஓசியில வேணாம். ஆனா எனக்கு இந்த வீடு வேணும், அவ்வளவுதான். அவ்வளவுதாண்டி தங்கம், நீ ஆசைப்பட்டுட்டல. இந்த வீடு உனக்கு தான் சொந்தம். எங்க கையெழுத்து போகணும், எப்போ கையெழுத்து போடணும்னு சொல்லி நான் போடுறேன். அவ்வளவுதான். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீடு உனக்கு தான் சொந்தம். இது உன் வீடு. அது போதும் தாத்தா எனக்கு. எனக்கு புரியல. உங்க தாத்தாக்கு பசங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஒத்துப்பாங்களா என்ன? நீ கேட்டோன்னே அப்படியே உனக்கு இந்த வீடு வந்துருமா என்ன? ஓ, அப்படி செஞ்சு முடிச்சு விடுறீங்க. இது தாத்தா சுயமா சம்பாரிச்ச வீடு. இது அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ சம்பாரிச்ச வீடு கிடையாது. அவங்க வாரிசுங்க சண்டை போடுறதுக்கும் உரிமை கேட்கறதுக்கும். புரிஞ்சுதுங்களா? இது எங்க தாத்தாவோட சுய சம்பாத்தியம். இது அவர் யாருக்கு வேணா தரலாம். இது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இதுல யாருமே தலையிட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அவங்க பக்கமோ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியணும்னா நீங்க கேளுங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த வீடு கொடுக்க வேணாம்னு சொல்றாங்கன்னா நானும் பாக்குறேன். கேட்டுக்கோங்க. என்ன தம்பி, சின்ன பொண்ணை பேச விட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு அது உரிமை கொண்டாடுது. எனக்கு புரியல. எது எதுக்காகவோ அது பேசுனீங்களா, என்ன அமைதியா இருக்கீங்க? இதுல நாங்க என்ன நீ பேசுன, எங்களுக்கு புரியல. இது அப்பா சம்பாரிச்சது, அவர் பேத்தி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இதுல நாங்க எப்படி தலையிட முடியும்? இது என்ன அவர் சொன்ன மாதிரி இது எங்க தாத்தா சொத்தானே. அப்ப எங்க தாத்தா சொத்து எங்களை ஒரு வார்த்தை கேட்கலையே நாங்க கேட்கறதுக்கு. இது அவர் சுய சம்பாத்தியம். இது அவர் என்ன வேணா பண்ணலாம். நாங்க எப்படி கேட்க முடியும்? அதானே நீ இது எப்படி நாங்க கேட்கறது? எங்களுக்கு புரியல. இது எங்க அப்பா யாருக்கு வேணா விற்கலாம், இல்ல யாருக்கு வேணா தாராளமா கொடுக்கலாம், இல்ல இத யாரோ ஒரு பிள்ளை கூட எழுதி வைக்கலாம். அது அவர் விருப்பம். இல்ல இது இடிச்சு தரமட்டமாக்குனா கூட எங்களால கேட்க முடியாது அண்ணி. ஏன்னா இது அவர் சொத்து. அவர் என்ன வேணா பண்ணலாம். நாங்க எப்படி தலையிட முடியும்? அவர் இஷ்டம். நாங்க அதுல தலையிட மாட்டோம். அவர் யாருக்கோ கொடுத்தாவே நாங்க தலையிட மாட்டோம். இதுல எங்க வீட்டு பொண்ணுக்கு தானே கொடுக்குறாரு, எங்க செல்ல குழந்தைக்கு தானே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போட்டோம். இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. பாத்தீங்களா உங்க புருஷனுங்க பேசுற லட்சணத்தை? நீங்க அமைதியா இருக்கீங்க. வேற என்னக்கா பண்ண முடியும்? எங்களுக்கு புரியல. இது மாமாவோட சம்பாத்தியம் தானே, அவர் என்ன வேணா பண்ணலாம். இதில் நாங்க எப்படி தலையிட முடியும்? நாங்க எங்க கையெழுத்து போடணும்னு சொன்னா நாங்க போட போறோம். இல்ல எங்க கையெழுத்தே தேவையில்லைன்னா கூட நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்லக்கா. அதனால அவர் யாருக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அதானே மாமா, சாட்சி கையெழுத்து நான் தான் சொல்லிட்டேன். முதல் சாட்சி கையெழுத்து போட நான் ரெடியா இருக்கேன். அதானே இதுக்கெல்லாம் என் மருமக முதல்ல வந்துருவாளே. நீதாமா வேணும், உன்னதான் எதிர்பார்க்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ண கையோட பிரியாணி மாமா மறந்துட போறீங்க. அதானே ரெஜிஸ்டர் பண்றோம், பிரியாணி சாப்பிடுறோம். சரியா மருமகளே? அது போதும் மாமா. இல்ல எனக்கு புரியல. என்னடா என்ன உனக்கு புரியல? இங்க என்ன ரணகலம் போயிட்டு இருக்கு? நீங்க என்னவோ பிரியாணிக்கு ஆடி போட்டுட்டு இருக்கீங்களே. அதானக்கா எனக்கு புரியல. இங்க என்ன சண்டை போயிட்டு இருக்கு? உங்களுக்கு சோறு, இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? சோறு இல்லாத ஒரு வாழ்க்கையா? அதெல்லாம் முடியாது. நமக்கு சோறு தான் முக்கியம். ரெஜிஸ்டர் பண்றோம், பிரியாணி தின்றோம், அவ்வளவுதான். இது என்ன இருக்கு? தானே கரெக்ட். நமக்கு பிரியாணி, நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பிரியாணி சாப்பிடுறோம். ஒரு சந்தேகம், திடீர் கேரசன் வச்சிட்டாங்களாடா. என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா? நம்பவே முடியல. ஆமால, எனக்கு அது ஆச்சரியம் தான். பாருங்களேன், அவகிட்ட விட்டுட்டு கேட்கணும். இப்ப திரும்ப பேசிட்டால. ஆமா, அவளோட தெய்வம் பேசினதுக்கு நாம தான் ட்ரீட் கொடுக்கணும். நாம தான் ட்ரீட் கொடுக்கணும் அவளுக்கு. நீ எல்லாம் பேசுவியாமா அப்படின்னு பேசியிருக்கால. சரிங்க மம்மி, ஒரு ட்ரீட்டை வச்சிருவோம். ஆமாண்டா, வச்சிடறா மருமகனே. இந்த சண்டை நல்லா இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம கதை பேசுவோம். சரிங்க மம்மி, கேரியன் கேரியன். இப்ப எல்லாரும் முடிவும் சொல்லிட்டாங்கல்ல, எங்க எல்லாருக்கும் சம்மதம். போதுங்களா அண்ணி? தேவி, இங்க என்ன நடக்குதுன்னு? என்ன அண்ணி, எங்க யார்கிட்டயும் முடியலன்னொன்னு எங்க அக்கா கிட்ட போயிட்டீங்களா? எங்க அக்கா சம்மதம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்க எல்லாருக்கும் சம்மதம். போதுங்களா? ஏன்னா உங்க வீட்டுக்காரையும் சேர்த்து கேட்டுக்கோங்க. எனக்கு என் குழந்தை கொடுக்கறதுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அதே எங்க அப்பா காசு வாங்காம சும்மா கொடுத்தாருன்னா இன்னும் சந்தோஷம் தான். அவளை விட இந்த வீட்டை பராமரிக்க யாராலையும் முடியாது. அவ கையில அது கிடைக்குதுன்னா எங்களுக்கு நிஜமாவே சந்தோஷம் தான். பல வருஷம் கழிச்சோ பல தலைமுறைக்கும் இந்த வீட்டு இப்படியே இருக்கும் அவகிட்ட இருந்ததுன்னா. அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பேசுங்க, நான் சொல்லிட்டோம்ல, வேலையை நீப்பாரு. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, இதுல கூட நான் என் பொண்ணு பக்கம் தான் நிப்பேன். ஏன்னா இது எங்க அக்கா மாமாவோட கௌரவ பிரச்சனை. அதனால அவ பேர்ல இருந்தா எங்க அக்கா மாமாவுக்கு கௌரவம் இருக்கும், அவங்களுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கும்னா அவ பேர்ல மாறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நானும் அவங்க பக்கம் தான் நிப்பேன். போதுமா அண்ணி? எல்லா பக்கமும் உங்களுக்கு எல்லா பதிலும் வந்துடுச்சா? இப்ப திருப்தியா இருக்குமே? இங்க என்ன நடக்குது? மூஞ்சி நேரம் எவ்வளவு பல் பெரியுது. மாமியார் உனக்கு சண்டை போடுறாங்களே, அதை பார்க்க கிளி கிளிப்பா இருக்குடா. உங்க அம்மா எங்களை கழுவி ஊத்துறதும் கிளி கிளிப்பா இருக்கு. அப்படி இல்லடா, என் பொண்டாட்டி பேசுறாள், அதான்டா. உங்க அம்மா திட்டுறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா, ஆமா. இத்தனை நாள் திட்டு வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ அவ திட்டுறான்றது
எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இப்போ திட்டு வாங்கிட்டு ஓரமா நின்று நம்மள வெறுப்பேத்துவாளுன்னு யோசிச்ச இடத்துல அவளே பேசுறாள். அதை பார்க்கும்போது பரம ஆனந்தமா இருக்குடா. அப்படியே மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சார்வால் மிதக்கவே ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாண்டா ஆமா. ஏங்க அண்ணா கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏங்க இப்படி நோண்டிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ஏன்டா ஏடா பேசிட்டே இருக்காள் அதான். சீரியஸா பேசும்போது சிக்கிலிக்கா பண்றீங்க, கிள்றீங்க, நான் என்னங்க ரியாக்ஷன் கொடுப்பேன்? எனக்கு புரியல. அவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி நோண்டிட்டு இருக்கீங்க, எனக்கு வெறுப்பேத்துறீங்க. அப்புறம் பாருங்க, நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சரி ஒண்ணு மாட்டேன், நீ பேசு. பேச மாட்டாய், பேசு. பேசுனா அது போதும். போதண்ட பிரச்சனைய விடுறா. அப்படிலாம் விட மாட்டேமா, அப்படிலாம் விட மாட்டேன். என்ன சீன்னாங்கன்னா நான் அமைதியா இருப்பேன். ஆனா உன்னையும் அப்பாவையும் என் அண்ணனையும் அவங்க சீன்னாங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள சும்மா விட மாட்டேமா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் யாரும் என்ன மரியாதை எதுவும் பார்க்க போறது இல்லமா, நீ அமைதியா இருந்துரு. எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன்னா அது எனக்காக மட்டும்தான். ஆனா உங்களை தள்ளிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட பொறுமை கிடையாதுமா, நான் சொல்லிட்டேன். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நானும் பார்த்துட்டேன். புரியுதாமா? நீ அமைதியா இரு. தாத்தா வாக்கு கொடுத்துட்டாரு. இப்போ இது என் வீடு, எங்க வீடு. அதனால எங்க வீட்டுல தியான நிச்சயதார்த்தம் தான் நடக்கணும். நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணிக்கிறோம். இன்னில இருந்து இது எங்க வீடு. அதை விட என் அண்ணன் வீடு. என் அண்ணன் வீட்டுல அவன் நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ யார் வீடோ யார் வீடோன்னு சொல்ற அவசியம் இங்க கிடையாது. இது அடுத்தவங்க வீடு இல்ல. இது என் அண்ணன் வீடு, என் அம்மா அப்பா வீடு. இப்போ அவன் வீட்டுல அவன் நிச்சயதார்த்த பிரிச்சு மட்டும்தான் நடக்கணும். உங்களுக்கு உங்க பையன் நிச்சயதார்த்தம் நடக்கணும், அதை போய் உங்க வீட்டுல பேசிக்கோங்க. அதை யாரும் தடுக்க போறது இல்ல. இங்க நீங்க பேசுங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு நாங்க தடலாம் போடல. ஆனா நீங்க பிரச்சனையா பேசாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தனியா பேசிட்டு அப்புறம் வந்து இங்க முடிவு எடுங்க. சும்மா இங்க உட்காந்து கத்திட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்கு, கத்துற மாதிரி தெரியுது. எனக்கு புரியல. அப்ப என்ன ரவுடின்றியா? நான் உங்களை ரவுடி, தாதா, கொலகாரின்லாம் நான் சொல்லல. என் தங்கச்சி ஃப்ளோல உண்மையா சொல்றதா? பொண்டாட்டி சுக்கு நீங்க அம்மா கொலகாரி நீட்ட. ஏங்க நான் பேச மாட்டேன், போங்க, நான் பேசல. அவளே பேசிட்டு இருக்கா, ஏன்டா அவளை நோட்டுற கம்முனுடா கொஞ்ச நேரம். சரி 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 ஃப்ளோ இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னம்மா கொலகாரிலாம் சொல்ற? புரியல. எத்தனை பேரை நான் கொலை பண்ணிட்டேன்? சும்மா அமைதியா இரு. அவளா இல்ல, அமைதியா இருந்துரு. தேவையில்லாம நம்ம அவங்க அப்பனை நோண்டிட்டோம், அமைதியா இருந்துரு. உனக்குதான் தெரியும்ல அவங்க அப்பா அவங்க டேடி கிட்ட கைய வச்சவங்க வேற மாதிரின்னு. ஏன் நீங்க கூட தான் ஃப்ளோல என்னென்னவோ சொன்னீங்க, நாங்க அமைதியா கேட்கல. அது மாதிரி கேளுங்க. நடுவுல கோவத்துல வர வார்த்தைகளை அர்த்தம் கேட்டுட்டுலாம் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இங்க பெரிய சண்டை ஏதோ அதை மட்டும் பேசுங்க. தசை திருப்பி விடாதீங்க. பையன் புள்ள நிச்சயத்தை நடக்கூடாதுன்ற அப்ப அவங்க என்னவோ வாக்கு கொடுத்தாங்களேம்மா. இங்க யாரும் உங்க புள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது, நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது எப்படி விளக்குறது? இப்போ எங்க அண்ணனுக்கும் தான் இங்க நிச்சயதார்த்தம் நடக்குது. நாங்க இங்க உட்காந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு டென்ஷனா எதுவுமே பண்ணல. நாங்க குடும்பமா எல்லாம் பேசி முடிவு எடுத்துட்டு எல்லாருக்கும் சம்மதம் நம்ம தாத்தா கிட்ட வந்து சொன்னோம். இது மாதிரி 2 குடும்பத்துக்கும் சம்மதம் தாத்தா, இப்ப நம்ம எல்லா குடும்பமும் மொத்தமா பேசலாமா? கல்யாணம் எப்படி பண்றது, நிச்சயதார்த்தம் எப்படி பண்றது, ஒவ்வொரு ப்ரொசீஜர் எப்படி பண்றது, என்னென்ன எங்கெங்க பண்ணலாம், பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அது பண்ண பேச போற இடம் தான் இது. நாங்க எங்கேயோ உட்காந்து இந்த பொண்ணை கட்டிக்கோ, இந்த பொண்ணு இது பண்ணிக்கோ அப்படின்ற பிரச்சனை நாங்க பண்ணல. ஆனா நீங்க அதை தான் பண்றீங்க. அதை பண்ணும்போது ஒருத்தரோட கருத்தும் உங்களுக்கு தேவையில்லைன்றீங்க. கருத்து கேட்காம நீங்க அப்பயே எங்க பேசுறீங்க? அது நீங்க தனியா பேசுங்க. உங்களுக்கு யாரோட கருத்தும் வேணும்னு நீங்க தனியா பேசிட்டு இதான் எங்க முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சும்மா நீங்க உங்களுக்குள்ளேயே முரண்பாட வச்சுக்கிட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க, எங்களுக்கு புரியல. கரெக்ட் தானே? இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க. உங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க. உங்க புருஷன் உங்க பிள்ளைக்கே நீங்க பார்த்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்புறம் எங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? எங்களுக்கு புரியல. நாங்க உங்க கல்யாணத்தை, உங்க பையன் பண்ற கல்யாணத்தை தடுக்கவே தயாரால. நீங்க யார வேணா பண்ணி வைங்க, ஆனா இதான் பொண்ணுன்ட்டு நீங்க 3 பேரும் ஒன்னா சொல்லி சொல்லுங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான ஒவ்வொரு விஷயமும், கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு நடக்கிற ஒவ்வொரு பண்டிகை திருவிழா வரைக்கும் என்னென்ன பண்ணுவோம் பார்த்து பார்த்து சிறப்பா நாங்க பண்ணி தரோம். ஏன்னா அவன் எங்க பையன், அதெல்லாம் நாங்க சிறப்பா பண்ணி தரோம். ஆனா அதுக்கு முன்னாடி இதான் பொண்ணுன்றத அவன் வாயில சொல்ல வைங்க. இல்ல எங்க அம்மா பார்த்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதான் கட்டிக்க போறேன்னு அவனை சொல்ல வைங்க. எங்களுக்கு அவன் விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணம் தேவையில்லை. அது மட்டும் தான் நாங்க சொன்னோம். அவனுக்கு கல்யாணமே தேவையில்லைன்னு நாங்க சொல்லல. இங்க நீங்க பேசவே கூடாதுன்னு நாங்க சொல்லல. அவ கரெக்டா தானே சொல்றா? அமைதியா பேசி நீங்க அமைதியா பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு இங்க வாங்க. ஏன் எங்க அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே கூட உங்க பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புரிஞ்சுதுங்களா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. இது எங்க அண்ணன் நிச்சயதார்த்தம். எங்க அண்ணன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்ன்றது
தான் எங்க எண்ணம். தயவு செஞ்சு அதுல எதுவும் மண்ணெளி போடுற மாதிரி பண்ணிடாதீங்க. அவங்க அம்மா அப்பா வரும்போது இங்க வந்து இந்த மாதிரி வீட்டுல குடுக்கணும்ன்ற சூழ்நிலை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும். இந்த வீட்டுல நம்ம பொண்ணு வாழணுமான்ற சூழ்நிலையே கொடுத்துடாதீங்க. எங்க அத்தை மாமா வரும்போது இங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க பொண்ணு இங்க சந்தோஷமா வாழ்வான்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும் சொல்லிட்டேன். இதுல யாராவது குட்டி கலகம் பண்ணலாம், அவங்க மனசை மாத்தலாம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், இல்ல அன்னைக்கு ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சாங்க, யாரு என்னன்னு பார்க்கவே மாட்டேன். படிப்பை ஒரு உயிரை காப்பாத்த மட்டும் இல்ல, ஒரு உயிரை அழிக்கவும் எனக்கு தெரியும். என் படிப்பை நல்ல விதத்துல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கெட்ட விதத்துல யூஸ் பண்ண என்னை வச்சிடாதீங்க. எனக்கெல்லாம் ஒருத்தரை பழி வாங்கணும்னா இன்னொருத்தர் துணை தேவைப்படாது, இன்னொருத்தரோட உதவி தேவைப்படாது. எனக்கு அது நானே பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். அவங்க இந்த உலகத்துல இருந்த இடம் தெரியாத மாதிரி சொல்லிட்டேன். இன்னைக்குமே என் படிப்பை வச்சு நான் ஆக்கப்பூர்வமான விஷயம் பண்ண மட்டும் தான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க அழிக்கிறதுக்கு நான் அதை பயன்படுத்திட்டேன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை என்னை மாத்தி யோசிக்க வச்சிடாதீங்க. அது யாரா இருந்தாலும் சொல்லிட்டேன். அப்ப எனக்கு கொண்டுடுவேன் மிரட்டுற. உனக்கு அவ்வளவு திமிரு. இப்ப என்னங்க? இப்ப உங்க பொண்ணு எனக்கு கொண்டுடுவேன், அதுக்கு என்ன சொல்வீங்க? சொல்லுங்க. இவ்வளவு சப்ப கட்டு கட்டிங்களா உன் தங்கச்சி பொண்ணுக்கு? அம்மே அம்மே அவளே ஒரு மாதிரி தட்டு தரு மாதிரி வாய் தரலாலும் வளர்னாலும் அவ பயத்தை மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒண்ணு கத்துறாள் விட்டண்டா. ஒரு கோர்வே இல்லாம கத்தியோட கத்திட்டு இருக்காள், அதை ரசிச்சிட்டு இருக்கா, அதை ஏன்டா எடுத்துட்டு இருக்க? ஏன் இப்படி பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எங்க அண்ணன் நிச்சயத்தை சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்து இந்த நிச்சயத்தை நடத்தி கொடுக்க முடியும்னா இருங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள தயவு செஞ்சு கூட்டிக்கிட்டு நீங்க கிளம்பலாம். அதை யாருமே நாங்க தடுக்க தயாரா இல்லை. நீங்க பிரச்சனை தான் பண்ணுவீங்கன்னா நீங்க கிளம்பலாம். என்னவோ சப்போர்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? என்ன கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டுறாங்க. எனக்கு புரியல. அவ மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளா இல்ல நீதான் சொன்னாளா? இல்லையே. எனக்கு புரியல. அவ அவங்க அண்ணன் நிச்சயதார்த்தத்தை யார் நிறுத்துவாங்களோ அவங்களதான் ஏதாவது பண்ணுவேன்னு சொன்னான். அப்படின்னா அது நிறுத்துறவங்க தானே ஃபீல் பண்ணும். இங்க இத்தனை பேர் இருக்கும், இங்க யாராவது வருத்தப்பட்டோமா இல்ல கோவப்பட்டோமா, ஏன் அப்படி பேசுறதுன்னு கேட்டோமா? இல்லையே. ஏன்னா யாருக்கும் அது நிறுத்துற ஐடியா இல்ல. அப்போ உனக்கு இருக்கு, அதனாலதானே அது உனக்கு குத்துது. அவ என்ன பண்ண சப்ப கட்டு கட்டுவீங்கல்ல? சும்மா இருக்க உன்னை வந்து கொலை பண்றேன் குத்துறேன் எதுவுமே சொல்லலையே. அவங்க அண்ணன் நிச்சயதார்த்தத்துல ஒரு வேலை யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன்னு தான் சொன்னான். அது யார் பண்ண போறாங்களோ அவங்க ஃபீல் பண்ணணும். நாங்களே சொல்றோம், அந்த நிச்சயத்துக்கு யாராவது சிந்து முடிச்சு ஏதாவது பண்ண நினைச்சாங்கன்னா அவங்க நான் கூட சும்மா விட மாட்டேன். போதுமா? அப்ப எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்ல, நான் இங்க எதுவும் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாது சொல்ல வரேன். நாங்க யாருமே சத்தியமா அப்படி சொல்லல. இப்பவும் சொல்றேன், உங்க பிள்ளைக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுங்க, நாளைக்கு பண்ணுங்க, நாளைக்கு கல்யாணமே பண்ணுங்க. அதை நாங்க யாருமே தடுக்க தயாரா இல்லை. உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? சும்மா எங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நாங்க யாரும் நினைக்கல. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க யாரும் தடுக்க தயாரா இல்லை. எனக்கு தேவை எங்க அண்ணன் நிச்சயதார்த்தம் இங்க ஸ்மூத்தா நடக்கணும், அவ்வளவுதான். அது பிடிக்காதவங்க இங்க தயவு செஞ்சு இருக்கவே வேண்டாம். அவங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம், அது யாரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்களே கூட்டிட்டு தயவு செஞ்சு கூட்டிட்டு போலாம். எங்களுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதுங்களா? ஏங்க நீங்க எங்க என்ன சோதிக்கிறீங்க? நீங்க எங்க என்ன கிள்ளிக்கிட்டே இருக்கீங்க? நானும் பாக்குறேன். உனக்கு என்னடி பிரச்சனை? சும்மா எங்க அம்மா கிட்ட கூட்டு போங்கிட்டு இருக்கேன், புரியல. உங்க அம்மா கையை பிடிச்சி வாடணும்னு நீங்க அப்படியே உங்க பின்னாடி போயிடுவீங்களா? கேங்க என்ன படுத்துறீங்க? நான் ஒரு கோவத்துல அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா அவங்க கிட்ட சொல்றதா யோசிங்களேன். ஏங்க ஏன்டா அவளை படுத்துற? அவளே ஒரு ஃப்ளோல இப்பதான் நிம்மதியா பேசிட்டு இருக்கா, அது பேச விட மாட்டேடா. நினைச்சு பரவாயில்லையா? கேட்டோட நீ போயிடுவியா? அவளே பேசுறாளே, நாங்க சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்கோம். ஜாண்டா இப்படி பண்ற நீ? அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன், போங்க. உங்க அம்மா பேசிட்டு போட்டோம். சந்தோஷம். இத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்க இடத்துல என் தங்கச்சி கொடுக்குறாளேன்ற சந்தோஷத்துல ரசிச்சு கேட்டுட்டு இருந்தோம். மணலி போட்டான். தப்பா நினைக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் அவரு அவங்க புள்ள இல்ல, அவங்க மாதிரிதான் இருப்பாரு. ஒருவேளை அவங்க அம்மா திட்டம் அவரு தாழ முடியாம தான் அவரு பண்றாரோ என்னவோ, யார் கண்டா. என்ன எனக்கு இப்ப அந்த சந்தேகம் வந்துடுச்சு. நிஜமாடா எனக்கே அது சந்தேகமா தான் இருக்கு. அதான் உண்மையா இருக்குமோ? சரி சரியாயிரும். நான் எதுவுமே பண்ணல. பேசு பேசு, கூட சண்டை போடு, என்ன வேணா பண்ணு. அப்ப இங்க நாங்க எதுவும் பேசக்கூடாது. எனக்கு இந்த வீடு உரிமை இல்லை, அதானே? யார் யாரும் என்னென்னவோ வாக்கு கொடுத்தாங்க, ஆனா இப்ப இங்க என்ன நடக்குது? பேசுடி.
பதில சொல்லு. இவ்வளவு நேரம் பேசினாங்க, இப்ப என்ன? சரி அம்மி, சாரி அம்மி. சரி சரி சரி, உன்னை இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ பேசு 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 பேசு. நீ பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பேசுடி. முடிஞ்சது. நீங்க நினைச்சது நடந்துச்சு போல ப்ரோ. ப்ளீஸ் பேசுடி. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பண்ண மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன். சொல்லிட்டல, வாக்கு கொடுத்துட்டல. ப்ளீஸ் மா. இப்பவும் சொல்லிட்டேன், உங்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குதான். வாக்கு? என்ன வாக்கு பத்தி பேசுற? அது இல்ல சித்தி, என்ன சொல்றது, உங்க ஏன் சித்தி நீ வேற இரு, நான் அப்புறமா சொல்றேன். புரியுது, கொடுத்த வாக்குன்ற? அது சும்மா தேவையில்லாம செஞ்சு விடுற. இப்பவும் சொல்றேன், உங்க பையனுக்கு கல்யாணம் வேணாம், பண்ண வேணாம் நீங்க யாருமே சொல்லல. உங்களுக்கு அது புரியுதுங்களா? நீங்க உங்க குடும்பத்தோட ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து, இதான் எங்க முடிவுன்னு 3 பேரும் வந்து சொல்லுங்க. அப்ப எல்லாரும் தலையாட்டுவாங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன உங்க கொடாடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அதுதான் பிடிக்கலன்ற, அதுதான் வேணான்ற. ஒரு விருந்தாளிங்க வர டைம்ல, மத்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வர டைம்ல இப்படி அடிச்சிட்டு இருக்க வேண்டான்ற. இங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கதானே வந்தோம், அந்த சந்தோஷத்தை கெடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். பைத்திய குடும்பம் இல்ல, இங்க எங்களுக்கு எந்த முடிவும் இல்ல, அப்படிதானே? எங்களுக்கு உரிமை இல்ல, அதானே சொல்றேன். சரிங்க, இது உங்க குடும்பம் தான். இப்போ நீங்க சபையில ஒரு பிரச்சனை பேசுறீங்க, எல்லாம் ஒருமானதா வேற ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. கரெக்ட். இது சரியான கேள்வி. நான் பாத்துக்கிட்டு சொல்லும், நீ வெயிட் பண்ணு. உன்னாதான் இப்ப எல்லாம் கேட்க முடியும். கரெக்டான கேள்வி. எனக்கு கூட இந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருக்கு. பதில் சொல்லுங்கக்கா. இப்ப எங்களுக்கு சிவாவை பிடிக்கல. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை பாக்குறோம். நீங்க அந்த பொண்ணை ஒத்துப்பீங்களா அண்ணி? சொல்லுங்க. ஆமாக்கா, இது உங்க ஃபேமிலி, உங்க முடிவு. நீங்க இந்த சபையில தான் பேசணுன்றீங்க. நாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா வேற ஒரு பொண்ணு சொல்றோம். எங்களுக்கு சிவா வேண்டாம். இப்போ அந்த பொண்ணை எங்க பையனுக்கு கட்டிக்க நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. என் சிவா தான் என் மருமக. எனக்கு மருமகனா அது என் சிவா மட்டும்தான். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னா அது அவ மட்டும்தான். அவ ஆக முடியாதுன்னா அந்த இடத்துக்கு வேற யாருமே வர தேவையில்லை. இதான உங்க முடிவு? ஆமா. இதுல எந்த மாற்றமும் இல்லையே? இல்ல. இததான் அக்காவை சொல்றா. இப்ப உங்களுக்கு புரியுதா? ஏன்னா எங்க பேச்சு நீங்க கேட்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு சபையில எல்லாரும் கூட பேசணும்னு நீங்க டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க குடும்பமா பேசிக்கோங்க. பேசிட்டு ஏதாவது கல்யாணம் பண்ணலாம் இருக்கும்னு சொல்லுங்க. அப்ப நீங்க வாங்க. தேதி வைக்கிறது, ஃபங்க்ஷன் பண்றது, எந்த கடையில அக்கா வாங்குறது, எந்த கடையில புடவை வாங்குறது, என்ன சாப்பாடு பண்றது, அப்ப அதெல்லாம் நீங்க பேசிக்கலாம். இப்ப நாங்க வீராக்கிட பேசணும்னா எப்படி பேச முடியும்? அவனுக்கே விருப்பம் இல்லை. அவனுக்கே விருப்பம் இல்லாத இடத்துல நாங்க இந்த கதையில எப்படி பேச முடியும்? ஏன்னா பொண்ணு யாரும் முடிவு பண்ற இடத்துல நாங்க இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அரசுக்கு நாங்க பேச போறோம்னா இதெல்லாம் தான் பேச போறோம். ஏன்னா அவன் பொண்ணு யாரும் முடிவு பண்ணிட்டான், அந்த பொண்ணு அவன் தான் வேணும், அவன் அந்த பொண்ணு தான் வேணும்ன்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறதுனால அந்த இடத்துல கல்யாணத்தை தான் நாங்க பேச போறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்ப பண்றது, எப்படி பண்றது, எல்லாருக்கும் லீவ் எப்படி வரும், இப்ப அதை பத்தி பேச போறோம். அதை பத்தி கூடி பேசுறதுல எந்த பிரச்சனையும் வரப்போகுது இல்லை. ஆனா நீங்க பொண்ணே உங்களுக்கு ஒரு விருப்பமா, உங்க குடும்பத்துக்கு ஒரு விருப்பமா 2 பேரா இருக்கீங்க. முதல்ல அதை ஒத்துமையா வாங்க, அதுக்கப்புறம் சபையில பேசலாம். விருப்பம் இல்லாத நீங்க பண்ண போற இடத்துக்கு அதுக்கப்புறம் இதுக்கு சபை வேணும் சபை வேணும்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்க்கா இந்த காமெடி? இப்பவும் சொல்றேன், இங்க நாங்க யாருமே எதுவுமே தடுக்கல. தடுக்கணும்னு நினைச்சு தேவையில்லாத விஷயத்த இங்க யாரும் யோசிக்க தேவையில்லை. எப்ப வேணா பண்ணி வைங்க, நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க. அதை பத்தி நாங்க யாருமே கவலைப்பட தயாரா இல்ல. இப்போ இது என் வீடு, என் வீட்டுல என் கல்யாணம் தான் நடக்கணும். அதை பத்தி பேச்சுவார்த்தை தான் நடக்கணும். அதுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இஷ்டம் இல்லாதவங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு யாரு வேணுமோ அவங்களே கூட்டிட்டு போகலாம். நாங்க அதை பத்தி தடுக்க தயாரா இல்ல. புரிஞ்சுதுங்களா? ஆயா தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு, வருத்தம் இருக்கா? எந்த வருத்தமும் இல்லடி தங்க. தாராளமா நீ சொன்னது எனக்கு சந்தோஷம் தான். நாங்க குடும்பமா எல்லாரும் வந்து ஆசைப்பட்டோம். ஆனா எங்க கூட சில பேருக்கு இருக்க ஆசை இல்லைன்னா அவங்க கிளம்பி போயிட்டே இருக்கட்டும். எங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க கூட கண்டிப்பா இருக்கதான் போறாங்க. வேண்டாம் நினைக்கிறவங்க போட்டோம். அதை பத்தி கவலைப்பட தயாரா இல்ல. இந்த வருஷம் என் பிள்ளைங்க என் பேரங்களோட கொண்டாடுறா, அது காரணம் நீ. அப்போ உன் மனசு நோக்கிறத நாங்களும் விரும்ப மாட்டோம். புரிஞ்சுதா? என் பிள்ளைங்க, என் மருமகளுங்க, என் பேர குழந்தைங்க எல்லாம் இதான் இருக்க போது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதை தாண்டி யாருக்கு வேணுமோ வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ இந்த வீடு, அவங்க கிளம்பி போயிட்டே இருக்கட்டும். தங்கச்சிமா, இதுக்குதான் நான் சொன்னேன், போதும் நிறுத்து, வேண்டாம் பாக்குறியா? அதுக்கப்புறம் பாரு, எல்லாம் பேசி பேசி அந்த பொண்ணுதான் பொண்டாட்டி முடிவு பண்ணிக்குவாங்க. வேணாம், அமைதியா இருந்துரு. நான் என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, பேசிடலாம். அப்புறம் நீ மட்டும்தான் வேணாம், ஆனா மொத்த குடும்பமும் அவதான் வீட்டு மருமகன் வாங்க. அப்புறம் அரசியல் நிச்சயத்தார்த்தம் நடக்காது. உன் பிள்ளைக்கு அதுக்குதான் நடக்கும். புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள் டைம் கொடு, நமக்கு சென்னையில பாத்துக்கலாம்.
அப்படி இல்லையா கூட இங்கேயே பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு சில வேலை இருக்காது, நான் செஞ்சிடுறேன். அது நடந்துச்சுன்னா நடந்த அன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ பேசுன்னு சொல்லு, அன்னைக்கு உன் பொண்ணு கண்டிப்பா ஒத்துப்பான். என்னை நம்பு. நான் சொல்ற அன்னைக்கு உன் பிள்ளைகிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசினா அவன் நம்ம சிவா தான் வேணும்னு சொல்லுவான். அப்ப நம்ம இதை பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா? சரிங்கண்ணா, அப்படியே பண்றேன். சரிம்மா, நான் எதுவும் தடுக்க தயாரா இல்ல. என்னை சுத்தி இருக்கவங்களும் எதுவும் தடுக்க மாட்டாங்க. நீ உன் அண்ணன் கல்யாணத்தையே நடத்து. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என் புள்ள கல்யாணத்தை நான் சென்னையில பாத்துக்கிறேன். வாங்கண்ணா போலாம். அம்மா, குடும்பமா இது என்னால முடியல உங்ககிட்ட. கொஞ்ச நேரத்துல எல்லார் மாட்டையும் பிச்சுக்க வச்சு எல்லாருக்கும் பிபி ஏத்தி விட்டுறாங்கடா. இதெல்லாம் நிம்மதியா இருக்கலடா, விட்டுறாங்களா? முடியலடா. ஆமா, என்ன பேத்தி பொண்ணு அதிசயமா பேசிட்ட போல. எப்படி உனக்கு மனசு வந்துட்டு வாயெல்லாம் திறக்கிறதுக்கு? அதெல்லாம் வராதே. திரியா, இன்னைக்கு நீ பேசுறதா எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு டிம்பாதிச்சுதான். என் அக்கா மாமாக்காக பேசினல, அது இருக்க சந்தோஷம்தான். அவங்க விட்டு கொடுக்காம வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆயா, இன்னும் உனக்கு இந்த திவ்யா வரல, இன்னும் திவ்யா தான் வருதா? என்னடா பண்ணிட்டோம், குழந்தைல இருந்து எனக்கு அப்படிதான் வருது. அதுக்கு நான் என்ன பண்றது? அது என்ன, அது புரியல. எங்க ஆயாக்கு திவ்யான்னு வராது, திரியான்னு தான் கூப்பிடுவாங்க அவளை. அதாவது திவ்யா அதுக்கு பதிலா திரியா ரீ போட்டு கூப்பிடுவாங்க. ஓ, ஏன் அப்படி? தெரியலம்மா, அது எப்படி போட்டாலும் வரவே இல்லை. அதனாலே ஒரு பேர் சொல்றதை விட்டுட்டு என் செல்லம், தங்கம், வயிறம், கண்ணுக்குட்டி அது மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அவளை கூப்பிட்டுருவேன். இல்ல பேத்தி பொண்ணு அப்படின்னே கூப்பிட்டுருவேன். இப்படி கூப்பிடுறதுனால ஒரு பேரை கம்மியா கூப்பிட்டுருவேன். எனக்கு நான் ஒரு பேர் கூப்பிடும்போது இப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்களா, அதனால அது கூப்பிடுறதே விட்டுட்டோமா. ஆயா, திவ்யாவை விட திரியா நல்லா இருக்காயா? என்ன நீ என்ன ஓட்டுறியா? இல்ல ஆயா, நிஜமாவே சொல்றேன். எனக்கே இனிமேல் அவளை திவ்யான்னு கூப்பிடணும் வந்து ஆசையா இருக்கு. அது என்ன கொஞ்சம் மாதிரி வித்தியாசமா இருக்கே, நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? எனக்கு கூட அப்படிதான் பிடிக்கும். அதனால நீங்க கூப்பிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கூப்பிடுறதே விட்டாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க ஆயா தான் கூப்பிடவே மாட்டுறாங்க. சரிடி கண்ணு, இனிமேல் என்ன திரியானே கூப்பிட்டுறேன். நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். ஆழமா கூப்பிட்டுக்கோங்க. ஒரு சண்டை தேவையா? அமைதியா விட்டு போயிருக்கலாம். கண்டிப்பா தேவை, நீ தேவைதான். அதனால வாங்கிட்டு இருந்த இடத்துல என் பொண்ணு கொடுத்துருக்கா. அது எனக்கு கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது எப்படிமா உன்னையும் விக்னேஷும் அவளை பேசிடுவா விட்டுற முடியுமா? நாங்களே பேசியிருப்போம். ஆனா எங்க வீட்டுல திடீர்னு ஒரு சிலைக்கு உயிர் வந்துச்சுல, எனக்கு அந்த ஆச்சரியம் தான் தாழல. அதனால அது பேசிட்டுமே நாங்க அமைதியா இருந்துட்டோம். மாமா, இத சாதிச்சுட்டா இதுல ஒரு வெக்கம் வேற. போச்சுத்தி. ஆமாமா ஆமா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டா. வேண்டாம், வைக்கப்படாத, அமைதியா இருந்துரு. அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன். இவன் ஒருத்தன். இங்க நடந்த பிரச்சனைக்கு ஒரு 10 டீ குடிச்சாதான் சரியாகும் போல தலைவலி. இன்னும் சரிதான். நான் போயிட்டு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் கதை பேசிட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் போய் கதை பேசினாதான் இந்த தேவையான தலைவலி எல்லாம் மறக்கும். அவகிட்ட போய் கொஞ்சம் புலம்புனாதான் நிம்மதியா இருக்கும். நான் கூட வரேன்ப்பா. ராஜா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அவட்ட புலம்புனாதான் நிம்மதியா இருக்கும். நாங்களும் வருவோம் தானே? நாங்களும் வருவோம். 6 வரையில வாங்கடி போலாம். சரிடி செல்லும், நீ கூட பேசிட்டு இரு, நான் கொஞ்ச நேரம் அங்க போயிட்டு வரேன். ஆமா, இங்க இருக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் போய் வெளியே போயிட்டு வந்தாதான் ரிலாக்ஸ் ஆகும். கோயில் பக்கம் போயிட்டு கொஞ்சம் அங்க பார்த்துட்டு வரலாம்ப்பா. அப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமாண்டா, வீட்டுல இருக்க தலைவலிதான். உன் பொண்டாட்டியும் அவங்க அண்ணன் பண்ண தலைவலிக்கு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அதெல்லாம் பேசிட்டு வந்தாலும் நிம்மதியா இருக்கும் மனசு. வாங்க போலாம். என்ன நம்மள போலாம் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்மள கிளம்ப வேண்டியதான். நாங்க தோட்டத்துக்கு போறோம், வரியா? வேண்டாண்டி, இங்க ரெடி கொஞ்ச நேரம் கூட தனியா ரெடி. எல்லாருமே இல்லடி வீட்டுல. கொஞ்ச நேரம் ப்ளீஸ் 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 அம்மே, முடியாத சொல்லிட்டாங்க. இல்ல மாமி, வாடி போலாம். அங்க போய் பேசலாங்க, வாங்க. கூட தனியா இருக்கவங்க பசங்க எல்லாம் இருக்காங்க, முடியாது எனக்கு தெரியும். ப்ளீஸ் அம்மி, வேண்டாமே. செல்லல, குச்சிலே, வயிறோல. இல்ல மாமி, அன்னைக்கு ஏதோ வேலை இருக்குன்னாங்க, அவங்க கூட ஹெல்ப் பண்ணோம்னாங்க. அதனாலதான். வேலையை அப்புறம் பாரு, வாயடி. இந்த கூத்து விட்டு அதானே. இல்லக்கா, ஒரு வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதை டைப் பண்ணணும். பேசிக்கிட்டே டைப் பண்ண முடியாது. அதனால நான் பேசுவேன், அவ டைப் பண்ணிடுவா. அது ஒரு 1/2 hourல இருந்து 3/4 hour வரைக்கும் இருக்கு. சித்தி ப்ளீஸ் சித்தி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் வருவீங்கல்ல, அந்த வேலை முடிச்சுட்டு நாங்க அங்கதான் வருவோம். அப்பனா சரி, அப்போ ஓகே, மறக்காம வந்துருங்க. உங்களுக்கு என்னடி, அவங்க 2 பேருக்கு தான் வேலை இருக்கு. உண்மையை சொல்லு, வருவதானே? ஆமா சொல்லு, நீ வருவேன்னா நாங்க கிளம்புறோம். தெரியலடி, இரு கேட்டு சொல்றேன். ஏங்க, ஒரு 1/2 hour போதும்ல, அதுக்கப்புறம் அங்க போயிடலாமா? டைமிங் இம்பார்ட்டு. இப்போ போலாம்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்? உண்மையை சொன்னோம் எல்லாரும் எழுந்துருவாங்க. போய் சொன்னா அப்புறம் போய் சொல்றது நமக்கே உருட்டும். அப்புறம் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களே வேற கோச்சுப்பா. இவகிட்ட ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? ஆனா நாங்க போற ஐடியா இல்லையே. என்ன பண்ணலாம்?
ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஏதாவது பதில் சொல்லிடுவோம். பார்க்கலாம். வருவோம் ஆண்டி. சரி, என் செல்லம் அவசரத்துக்கு தான் பிடிச்சிக்கோங்க. ஓகே, புரிஞ்சிச்சு. கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். அப்போ ஓகே ஓகே மாமி, நம்ம போலாம். அப்ப வாங்கடி போலாம். போயிட்டே இருங்க, பின்னாடியே வந்துடுறோம். சரி வாங்க போலாம். ஆமா அண்ணா, நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வரோம். சந்தோஷமா போய் என்ஜாய் பண்ணுப்பா. சரி, பார்த்து போங்கப்பா. பசங்களுக்கு ஏதாவது கொடுங்கடா, அங்க பட்னி கிடக்க போதுங்க. சரிங்க மாமா. நம்ம இங்க வேண்டாம், நாங்களும் தான் கிளம்புறோம்ல. வாழுங்களா? சரி வாங்க, நம்மளாம் கிளம்பலாம். சொல்லிட்டு அண்ணா எழுந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ நம்ம தான் எழுந்து. அதானே, பாத்தியா? இங்க கையெடுங்க. ஏய், சரிங்க, வரேன். எதுக்கு எங்கடி போற? இங்க வரேன். ஏய் அம்மி, என்ன ஏன் இப்படி உம்மன் இருக்க? என்ன? சாரிப்பா, நிஜமாவே சாரி. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். நான் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேன்ல. சாரிப்பா, சாரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஏய், இதுல நான் வருத்தப்படலடா. இல்லப்பா, எனக்கு தெரியும். நீங்க ஒருத்தவங்க ஒண்ணு சொன்ன அர்த்தம் அந்த விஷயத்துல அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க ஒரு சொல் தாழ மாட்டீங்க, எனக்கு தெரியும்ப்பா. ஆனா அவங்க உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டாங்க. எனக்கு சாரிப்பா. அவன் சொல்றது உண்மைதானே. ஆனா நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லடா. அதுக்கு நான் தானே கேட்கணும். என்னால தானே அவருக்கு வந்து அவமா. மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். நீங்க 2 பேரும் ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? உங்க மூஞ்ச பார்த்தா தான் சோகம் வருது. ஏன்? சொன்னதுல எந்த வருத்தமும் இல்ல, எந்த கோவமும் இல்ல. இப்ப நீ இப்படி உம்முன்னு இருக்கிறது எனக்கு வலிக்குது. நீ இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு அழுக வந்துடும். தெரியல, உன்னை சோகமா பாக்குற சக்தி எனக்கு இல்ல. இல்லப்பா, அது அவன் நான் அவங்க பேசுனத மனசுல எடுத்து கிடைப்ப. நீ வருத்தமா இருக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அதுதான் அழுக வருது. பேசும்போது தான் எங்க அம்மா எனக்காக பேசிட்டாள். அப்புறம் எனக்கு என்ன கவலை? என் கூட எங்க அம்மா இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட போறேன்? அதானே, அமைதியா இருக்கிறவ இவ்வளவு வாயாடி இருக்காள். எனக்கு அது போதாதா? அப்புறம் என்ன? என் அம்மா இருக்கும்போது நான் கவலைப்படுவேனா என்ன? இருந்தாலும் சொல்றேன், உங்க பொண்டாட்டி சோகமா இருக்கா. ஆனா நீங்க என்ன இங்க பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கீங்க? முன்னாடி பேசிட்டா, அந்த சந்தோஷம். அதே மாதிரி அவங்க சோகம் இல்லை, அது பாசம். அப்பா பொண்ணு பாசம். அது பார்க்கவும் சந்தோஷமா தான் இருக்கு. இப்படிடா எங்க குடும்பத்தை கழுவி ஊத்துனா உனக்கு சந்தோஷமா இருக்குது. என் தங்கச்சி எங்க அப்பா வருத்தமா தான் உனக்கு சந்தோஷமா இருக்குது. உன் கதை எங்களுக்கு புரியுது. அதெல்லாம் அப்படிதான். என் அம்மாவும் என் பொண்ணு எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எங்க அம்மா எனக்காக பேசும்போது நான் கவலைப்படுவேனா? வருத்தமா இருந்தா எனக்கு அழுக வந்துடும். நான் சொல்லிட்டு சாரிப்பா, நான் வருத்தப்படல. எனக்கு ஒரு சந்தேகம், இங்க எந்த அம்மாவும் இல்லையே. எந்த அம்மாவை பத்தி பேசுறாங்க அவங்க? எங்க அப்பா உன் நாத்துவ தான் சொல்றாரு. அதுவா? புரியலடா. அப்பாக்கு அவரோட செயல் எல்லாமே அவங்க அம்மா மாதிரியே தெரியுதான். அதனால அவளுக்கு அது அம்மா தான். அப்படின்னா தெரியல. எங்க அப்பாவுக்கு வந்து அவ பேசுறது, பழகுறது, அவரை பாத்துக்கிறது, அது வந்து அவங்க அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவ எப்ப திட்டுறான்னு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல எங்க அப்பா அடங்கி போவாரு. அவர் என்ன கோவமா இருந்தாலும் இவ ஒரு முறை முறைச்சா எங்க அப்பா அமைதியாயிடுவாரு. அது மாதிரி எங்க அப்பா வந்து அவங்க அம்மா இருக்கும்போது தான் இருந்தாராம். அது மாதிரி இப்ப இருக்காராம் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. கேட்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு லிங்க் கூட இருக்கு. எங்க ஆயா செத்த வருஷமும் அவ பிறந்த வருஷமும் ஒண்ணு, ஒரே மாசம். அந்த லிங்க் கூட இருக்கலாம். ஸோ எங்க அப்பா 100% அவங்க அம்மா தான் இவன்னு நம்புறாரு. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பாண்டு கூட இருக்கு. ஆமா, அந்த பாண்டுமே இருக்கு. அம்மா கூட சொல்லுவாங்க, நிறைய ரிசம்பல் வந்து இவ அவங்க மாமியார் மாதிரி தான் பேசுறா. அதனால மாமியார் மாமியார்னு சொல்லுவாங்க. அவங்க நடவடிக்கை, பேசுறது, தோரணை, சில டைம் ஆக்ஷன் கூட அப்படிதான் இருக்குமா. நான் அதான் அவங்க பார்த்ததே கிடையாது. ஆனா அப்படி பண்றால, அதனால எங்க அப்பா 100% நம்புறாரு. அதனால அவங்க லவ் வேறதான். ஓகே ஓகே. அவ்வளவுதான். இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? நான் வருத்தப்படல. என் அம்மா இருக்கும்போது நான் வருத்தப்படுவேனா? ஆனா நீ வருத்தப்பட்ட நான் தாங்க மாட்டேன். நான் வருத்தப்படல. பாருங்க, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். அதான் என் செல்லம். வாங்க நம்ம போலாம். அப்புறம் இங்க இருந்தா இதேதான் யோசிப்பேன். நீ அமைதியா இரு, சந்தோஷமா இரு. புரியுதா? இங்க எந்த வருத்தப்படுறதுக்கான விஷயமும் இல்ல. என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா. இப்ப கேட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். 2 பேரும் எழுந்து வாங்க, நம்ம கிளம்பலாம். ஹாப்பியா செல்லும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிளம்பலாம். நம்ம இங்கேயே இருந்தோம்னா இவன் நம்மளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம கிளம்பிட்டோம்னா அவளை பாத்துக்கிறவங்க அவளை நல்லா பாத்துப்பாங்க. நம்ம கிளம்பலாம். அது என்னவோ சரி. ஆமா, நம்ம விட்டு போனதான் அவங்க பாத்துப்பாங்க. இவ்வளவு மாறுவா. இல்லைன்னா நம்மளை பார்த்து பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம கிளம்பலாம் வாங்க. யோசிக்காத, இதோட சந்தோஷமா பேசி விளையாடிட்டு பசங்களோட. ஒழுங்கா பாத்துக்கோங்க அவளை. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் டாடி. வாங்கண்ணா, நம்ம போலாம். வரும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மாமா வாங்கிட்டு வர சொல்லு. பெப்சி. இன்னமும் அந்த பெப்சியை விடுறதா இல்ல. நான் பொண்ணு பேரம் பேத்தி எடுத்தா கூட பெப்சி விட மாட்டேன். அப்படிதானம்மா? ஆமாப்பா, ஆமா, அப்படிதான். எனக்கு பெப்சி வேணும். சரி சரி, வாங்கிட்டு வரோம். சியா, அது ஹெல்த்துக்கு நல்லதெல்லாம் நிறைய திட்டுவா, குடிக்காதீங்கன்னு.
ஆமா, அவ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க, ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தான் திட்டுவா. அப்புறம் எப்படி அவ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறா? அதுதான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லையே. ஏய் விளையாடுறீங்களா? இப்ப அவ பெப்சி தானே கேட்டா. என்னன்னு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் அவங்க சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ரொம்ப குழப்பறீங்க எல்லாரும், என்னமோ பண்ணுங்க. வெயிட் அண்ட் வாட்ச் பேபி. அது என்னன்னு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே.